திருவாரூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி பாஜகவினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு குறித்த பாஜகவினர் ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்கிறார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருவாரூருக்கு வரும் நயினார் நாகேந்திரனை வரவேற்பதற்காக அக்கட்சியினர் இருசக்கர வாகன பேரணி நடத்த காவல்துறையிடம் அனுமதி கோரினர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி பேரணிக்கு திருவாரூர் நகர காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் ஏராளமான பாஜகவினர் இருசக்கர வாகனங்களில் கட்சியின் கொடியை கட்டி ஹெல்மெட் இன்றி வாகன பேரணியில் ஈடுபட்டனர். அமராவதி பெண்களை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட அனுமதித்ததற்காக ஜூன் 9 அன்று கைது செய்யப்பட்ட மூத்த பத்திரிகையாளர் கொம்மினேனி சீனிவாச ராவுக்கு பிணை வழங்கிய உச்சநீதிமன்றம் அவரை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டது. ஜூன் 6 அன்று தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேச்சாளர் ஒருவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அமராவதி பகுதியில் வசிக்கும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார். இதை எதிர்த்து பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டதை அடுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சீனிவாச ராவ் கைது செய்யப்பட்டார். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வேலையை ராவ் செய்தார். பெண்கள் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தவில்லை என்பதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. 70 வயதான ராவின் பத்திரிகையாளர் உரிமைகள் மற்றும் பேச்சு சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். எதிர்காலத்தில் தனது நிகழ்ச்சியில் இழிவான கருத்துக்கள் வெளியிடப்படுவதை அனுமதிக்கக் கூடாது என்று ராவை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவின் மூலம் கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக உரிமைகளின் முக்கியத்துவத்தை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை நிலைநாட்டியுள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் ரஞ்சிதா குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட துணை தாசில்தார் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் வெள்ளாரிக்குண்டு தாலுகா அலுவலகத்தில் துணை தாசில்தாராக பணிபுரியும் பவித்ரன் என்பவர் உயிரிழந்த செவிலியர் ரஞ்சிதா குறித்து சாதி ரீதியாகவும் வெறுப்பு கருத்துக்களையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரை அடுத்து காவல்துறையினர் பவித்ரனை கைது செய்தனர். அவர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் பெங்களூரு செல்லும் விமானத்தில் பயணிக்க வந்த ஒரு பெண் பயணியின் பையில் 9 mm ரக துப்பாக்கி தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வழக்கமாக சோதனையின் போது இதனை கண்டுபிடித்தனர். தோட்டாவை கைப்பற்றிய பிறகு அந்த பெண் பயணியை பீளமேடு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்த தோட்டா எப்படி கிடைத்தது, உரிமம் பெற்ற துப்பாக்கியின் தோட்டாதானா என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள போடிமெட்டு மலைப்பகுதியில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காத்தாடி பாறை மற்றும் பிஸ்கட் பாறை பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தவோ புகைப்படங்கள் எடுக்கவோ வேண்டாம் என குரங்கணி காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வார இறுதி நாட்களில் கேரளா செல்லும் சுற்றுலாப் பயணிகள் இரவு நேர பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோவை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 39.43 அடியாக உயர்ந்துள்ளது. அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளது. தற்போது கோவை மக்களின் குடிநீர் தேவைக்காக தினமும் 95.56 mld தண்ணீர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக அணை விரைவில் நிரம்பும் என விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே கடனா நதியில் கடந்த டிசம்பர் பெருமழையில் தடுப்பணையின் இரு கரைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் கடந்த சில மாதங்களாக வயல் பகுதிகளுக்கு செல்ல ஆற்றில் இறங்கி சாகசம் செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் விளைநிலங்களில் ஆற்று நீர் புகுந்து விடுவதால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதிப்படுகின்றனர். மழை காலத்திற்கு முன் தடுப்பணையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்துள்ளனர். இந்த தடுப்பணையை விரைவில் அடைக்கப்படவில்லை என்றால் வரும் பருவமழை காலத்தில் மேலும் பெரிய உடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த தடுப்பணைக்கு மேற்கே குடிநீருக்கான உறைக்கிணறு இருக்கிறது, அதுவும் சேதமடைய வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் நிலையில் கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகியுள்ளனர். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்களுக்கு அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைகிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் புதிய வலைகள், பழுது நீக்கப்பட்ட வலைகள், கூடைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை படகில் ஏற்றி கடலுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளனர். அங்கு வரும் 16ஆம் தேதி முதல் கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது.
நாகப்பட்டினம் இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் 17ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடல் காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததை அடுத்து சிவகங்கை கப்பல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 18ஆம் தேதி முதல் வழக்கம் போல கப்பல் இயங்கும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பிதற்காடு பகுதியில் மீண்டும் காட்டு யானையின் நடமாட்டம் தொடங்கியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த ஜூன் 8ஆம் தேதி இந்த பகுதியில் காட்டு யானை தாக்கி ஜோய் என்பவர் உயிரிழந்தார். இந்நிலையில் பிதற்காடு ஸ்கூல் மட்டம் குடியிருப்பு பகுதிக்குள் உணவு தேடி காட்டு யானை ஒன்று நீண்ட நேரம் நடமாடியது. வனத்துறையினர் யானைகளை ஊருக்குள் வராமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மீண்டும் யானை நடமாட்டம் ஏற்பட்டிருப்பது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மகாராஜபுரம் பகுதியில் சாகுல் ஹமீத் என்பவரது வீட்டில் 900 யூனிட் மின்சார பயன்பாட்டுக்கு சுமார் 64,000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்துமாறு பில் வந்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளார். பலரது வீடுகளுக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான மின்கட்டணம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆளே இல்லாத வீடுகளுக்கும் அதிக கட்டணம் வந்துள்ள நிலையில் தவறாக குறித்திருப்பார்கள் என சர்வசாதாரணமாக பதிலளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எண்ணூர் முகத்துவார ஆற்றுப் பகுதியில் மீண்டும் எண்ணெய் படலம் பரவியுள்ளதால் மீனவர்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுகள் வெளியேறுவதாக கூறப்படும் நிலையில் ஆற்று நீர் கருப்பு மற்றும் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறது. இதனால் கடல்வாழ் உயிரினங்களும் பறவைகளும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பழனி முருகன் கோயிலில் விரைவில் பிரேக் தரிசன வசதி செயல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் விரைவாக சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் தினமும் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை 1 மணி நேரம் ஒதுக்கப்படும். இந்த சேவை முக்கிய விசேஷ நாட்கள் என மொத்தம் 44 நாட்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது. இந்த தரிசன சேவைக்கு பக்தர் ஒருவருக்கு தலா 500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். அவ்வாறு தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் பஞ்சாமிர்தம் டப்பா, தேங்காய், விபூதி, பழம், மஞ்சள் பை அடங்கிய தொகுப்பு பிரசாதமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தரிசன வசதி குறித்து பக்தர்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை அல்லது ஆலோசனைகள் இருந்தால் எழுத்துப்பூர்வமாக வரும் 29ஆம் தேதிக்குள் பழனி தேவஸ்தான அலுவலகங்களில் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ தெரிவிக்கலாம் என்று தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 19 மின்சார ரயில்களின் சேவை 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி இன்று வரும் 16, 19 ஆகிய தேதிகளில் மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை கும்மிடிப்பூண்டி, சென்ட்ரல் சூலூர்பேட்டை, சென்ட்ரல் ஆவடி இடையே சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல சூலூர்பேட்டை, நெல்லூர், ஆவடி, சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. அதன்படி மதியம் 1:18 மணிக்கு பொன்னேரி சென்ட்ரலுக்கும் மீஞ்சூர் சென்ட்ரலுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு 20,317 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி வரை BVSC அண்ட் AH என்ற கால்நடை மருத்துவர் பட்டப்படிப்பிற்கு 16,339 மாணவ மாணவிகளும், பிடெக் பட்டப்படிப்புகளுக்கு 3,978 மாணவ மாணவிகளும் விண்ணப்பித்துள்ளனர். இந்த படிப்புகளுக்கு ஜூன் 20 வரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அயல்நாடு வாழ் மாணவர்கள் ஜூன் 27 வரை விண்ணப்பிக்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதாவூர் பெரிய கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் நேற்று இரவு முதலே குவிய தொடங்கினர். அதிகாலையில் கிராம பெரியவர்கள் அனுமதி அளித்ததும் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கண்மாய்க்குள் இறங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த கச்சா, ஊத்தா, கூடை போன்ற மீன்பிடி உபகரணங்களை கொண்டு நாட்டு வகை மீன்களை ஆர்வத்துடன் பிடித்தனர். வலைகளில் பாம்புகள் சிக்கிய போதும் அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் உற்சாகமாக மீன்பிடித்தனர். இது போன்ற சமத்துவ மீன்பிடி திருவிழா நல்ல மழை பொழிவையும் விவசாய செழிப்பையும் தரும் என்பது இப்பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்.
தூத்துக்குடியில் நெய்தல் கலை திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதாஜீவன் ஆகியோர் திருவிழாவை தொடங்கி வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை போற்றும் வகையில் தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில் தொடங்கிய திருவிழா நாளை வரை நடைபெறுகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம் உட்பட 20க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர். பாரம்பரிய உணவு வகைகளை ருசிக்க 20க்கும் மேற்பட்ட அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 77 மீட்டர் கண்ணாடி பாலத்தில் நடக்க 300 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு மறுப்பு தெரிவித்துள்ளது. கண்ணாடி பாலத்தை பயன்படுத்த எந்த கட்டணமும் வசூலிக்கப்படவில்லை என அரசு தெரிவித்துள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு படகில் செல்ல சாதாரணமான கட்டணம் 100 ரூபாயும், சிறப்பு முன்னுரிமை கட்டணம் 300 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. பாறையை அடைந்த பின் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல 30 ரூபாய் மட்டுமே நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்குவதற்காக ஸ்மார்ட் கார்டு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10,800 ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. பல நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் இணையதளம் உருவாக்கம், சேவை தொடர்பான மென்பொருள் உருவாக்கம், வருமான வரி தாக்கல், சட்ட ஆலோசனை உள்ளிட்ட ஆரம்பகால செலவுகளுக்கு சிரமப்படுகின்றன. எனவே இந்த சேவைகளை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறைந்த கட்டணத்தில் பெறுவதற்காக சிறப்பு சலுகை தொகுப்புகள் அடங்கிய ஸ்மார்ட் கார்டை தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் டிஎன் வழங்குகிறது. இதற்காக நிதி மற்றும் சட்ட ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள், மென்பொருள் உருவாக்கும் நிறுவனங்கள், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 6,000 நிறுவனங்கள் சலுகை தொகுப்பு அடங்கிய ஸ்மார்ட் கார்டை பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள புகழ்பெற்ற மேல் நாரியப்பனூர் புனித அந்தோணியார் தேவாலயத்தின் பெருவிழாவை ஒட்டி ஆடம்பர தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நள்ளிரவில் வான வேடிக்கை மற்றும் மேளதாளங்களுடன் கோலாகலமாக நடைபெற்ற தேர்பவனியில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியார் சுரூபம் பவனியாக வந்தது. முன்னதாக புனித சூசையப்பர் மற்றும் மாதா சுரூபம் வைக்கப்பட்ட தேர்களும் சென்றன. சின்னசேலம் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபட்டனர். அம்மன் கோயில்களுக்கு ஆடி சுற்றுலா செல்வதற்காக இந்து அறநிலையத்துறை சார்பில் முதியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, கோவை, ஈரோடு மற்றும் நெல்லையை தலைமையிடமாக வைத்து வரும் ஜூலை 18, 25, ஆகஸ்ட் 1, 8, 15ஆம் தேதிகளில் 2000 பேர் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். இந்த ஆன்மீக பயணம் செல்ல விரும்புவோர் 60 முதல் 70 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மண்டல இணை கமிஷனர் அலுவலகங்களில் நேரில் பெறலாம் அல்லது அறநிலையத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து ஜூலை 11ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து முதல் போக நெல் சாகுபடிக்காக நாளை முதல் வினாடிக்கு 900 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை அறிவித்திருக்கிறது. அண்மையில் பெய்த மழையால் அணை நீர்மட்டம் 60 அடியை எட்டிய நிலையில் அணையை திறக்க மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பான நிலையில் தற்போது அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் 45,041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியின் 12வது பட்டாலியன் கமாண்டர் அருண் தனது பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளது காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு காவல் பிரிவான 12வது பட்டாலியன் செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாலியனின் கமாண்டராக பொறுப்பு வகித்து வந்த அருண் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அருணின் திடீர் விலகலுக்கு அரசியல் அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என்று சர்ச்சை எழுந்துள்ளது. கடந்த மார்ச் முதல் மே மாதம் வரை இந்தியாவிலிருந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஏற்றுமதி செய்த 97% ஐபோன்கள் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த காலகட்டத்தில் ஃபாக்ஸ்கான் இந்தியாவிலிருந்து 26,712 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபோன்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இதில் 97% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மொத்தமாகவே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஐபோன்களில் 50.3%ஐயே அமெரிக்காவிற்கு ஃபாக்ஸ்கான் ஏற்றுமதி செய்திருந்தது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் ஃபாக்ஸ்கான் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு 36,768 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபோன்களை அனுப்பியிருக்கிறது.
கடந்த ஆண்டு மொத்தமாகவே இந்தியாவிலிருந்து சுமார் 31,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபோன்களை அனுப்பப்பட்டிருந்தது. சீன பொருட்கள் மீதான ட்ரம்பின் வரி விதிப்பை சமாளிக்க ஆப்பிள் பயன்படுத்தும் யுக்தியாக கருதப்படுகிறது. இஸ்ரேலும் ஈரானும் மோதலை நிறுத்த வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். அமைதியும் ராஜாங்க நடவடிக்கையும் மேலோங்க வேண்டும் என அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் பிராந்திய நிலைத்தன்மை அவசியம் எனவும் அனைத்து தரப்பினரும் மிகுந்த கட்டுப்பாடுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே மோதலை நிறுத்த கூட்டாளிகளுடன் பேசி வருவதாகவும் இது பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கான நேரம் எனவும் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார். மலேசியா, கத்தார், பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் ஈரானுக்கு ஆதரவாக சில மத அமைப்புகள் போராட்டம் நடத்தின. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை கண்டிக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமைதி காப்பது குறித்து அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். தாக்குதலை நியாயப்படுத்தும் வகையில் ஈரான் எதுவும் செய்துவிடவில்லை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஈரானில் உள்ள காஷ்மீர் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முப்தி இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்துள்ளார். இந்த விஷயத்தில் இஸ்லாமிய நாடுகளும் அமைதி காப்பது வேதனை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் காலியாக உள்ள 1900 பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் தொழில்நுட்ப உதவியாளர் உட்பட 58 விதமான பணிகளில் 1910 காலி இடங்களை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு ஜூலை 12ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் வெவ்வேறு பதவிகளுக்கான தேதி மற்றும் கூடுதல் விவரங்களை தேர்வாணையத்தின் இணையதளங்களில் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகள், அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து 632 கனஅடியிலிருந்து 1426 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த தொடர் மழையால் மாவட்டத்தில் ரப்பர் மரங்களிலிருந்து பால் வெடிக்கும் தொழில் 4வது நாளாக முடங்கியிருக்கிறது. இதனால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள ஒரு தனியார் பேக்கரியில் வாங்கிய ஸ்வீட் பப்ஸ் சாப்பிட்ட 3 வயது குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து குழந்தை சாப்பிட்ட பப்ஸை ஆய்வு செய்த பெற்றோர் அது கெட்டுப்போனதை கண்டுபிடித்து அதிர்ச்சி அடைந்தனர். பேக்கரியில் இருந்த பப்ஸுகளை ஆய்வு செய்தபோது அனைத்தும் கெட்டுப்போனது தெரியவந்தது. உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேக்கரிக்கு சீல் வைத்து அபராதம் விதித்தனர். மலைப்பகுதிகளில் மண் மற்றும் பாறைகள் சரிவதை தடுப்பதற்காக புவி தொழில்நுட்ப மையங்கள் ஏற்படுத்த கனிம வளத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் முதற்கட்டமாக ஒரு உதவி இயக்குநர் மற்றும் ஒரு புவியியலாளர் அடங்கிய புவி தொழில்நுட்ப மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கனிம வளத்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார். இதையடுத்து திருநெல்வேலி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் புவி தொழில்நுட்ப மையங்கள் ஏற்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் நடப்பு நிதியாண்டில் 37 லட்சம் ரூபாய் செலவில் இந்த மையங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டங்களில் மலைப்பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்து மண், பாறை சரிவை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் இம்மையம் வாயிலாக எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மீன்பிடி தடைகாலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி படுகை மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் செங்கல்பட்டு முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த 2024 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கிய நடப்பு நெல் கொள்முதல் சீசன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி முடிவடைகிறது. கடந்த 12ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 38,34,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. முந்தைய சீசனில் இதே காலத்தில் 28 லட்சம் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. நடப்பு சீசனில் கூடுதலாக 10 லட்சம் டன் நெல் கொள்முதலாகியுள்ளது. இந்த சீசனில் அதிகபட்சமாக தஞ்சையில் 6,84,000 டன்,
திருவாரூரில் 6,41,000 டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. காவிரிப்படுகை மாவட்டங்கள் அல்லாமல் அதிக அளவாக செங்கல்பட்டில் 1,97,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து காஞ்சிபுரத்தில் 1,08,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி படுகை மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் செங்கல்பட்டு முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த 2024 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கிய நடப்பு நெல் கொள்முதல் சீசன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி முடிவடைகிறது. கடந்த 12ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 38,34,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. முந்தைய சீசனில் இதே காலத்தில் 28 லட்சம் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. நடப்பு சீசனில் கூடுதலாக 10 லட்சம் டன் நெல் கொள்முதலாகியுள்ளது. இந்த சீசனில் அதிகபட்சமாக தஞ்சையில் 6,84,000 டன், திருவாரூரில் 6,41,000 டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. காவிரி படுகை மாவட்டங்கள் அல்லாமல் அதிக அளவாக செங்கல்பட்டில் 1,97,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் 1,08,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் திருச்சி மாவட்டம் முக்கொம்பை வந்தடைந்தது. விவசாயிகள் பேண்ட் வாத்தியம் முழங்க மலர்கள் மற்றும் விதை நெல்மணிகளை தூவி தீபாராதனை காட்டி உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நீர் கல்லணைக்கு செல்லும் நிலையில் அங்கிருந்து நாளை மாலை 4 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் காவிரி படுகை பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைக்கிறார். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் இதனால் பயனடையும். ரிசர்வ் வங்கி கடன் வட்டி விகிதத்தை 0.5% குறைத்திருக்கும் நிலையில் ஜூன் 27ஆம் தேதி பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திக்க உள்ளார். இச்சந்திப்பின் போது வங்கிகளின் லாபம், வாராக்கடன், வைப்பு நிதி திரட்டல், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள், சைபர் பாதுகாப்பு மற்றும் அரசு திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து பகுப்பாய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்திய பங்குச்சந்தைகள் 2 நாட்கள் வீழ்ச்சி காரணமாக முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 8,35,000 கோடி ரூபாய் அளவிற்கு சரிவு கண்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1,396 புள்ளிகள் சரிந்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 7 விழுக்காடிற்கும் மேல் உயர்ந்தது. அதேபோல பண்டகச் சந்தையில் தங்கம் விலையும் 1 லட்சம் ரூபாயை கடந்து வர்த்தகமானது. முதலீட்டாளர்களின் கவனம் தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் பக்கம் திரும்பியிருப்பதே பங்குச்சந்தைகள் சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது.